வியூவர்ஸ், நம்ம பயன்படுத்துற கிராக்ஸ் செருப்பு, விளையாடுற பேஸ்பால், பியானோ போன்ற பொருட்கள் எல்லாம் ஃபேக்டரிகள்ல எப்படி தயாரிக்கிறாங்கங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது கிராக்ஸ் செப்பல். 2002ல ஸ்காட் ஸ்கெமன்ஸ், லைடன் ஆன்சன், ஜார்ஜ் பொடிகர்ங்கிற இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து தான் கிராக்ஸ்ங்கிற இந்த செருப்பை உருவாக்குனாங்க. இவங்க இந்த செருப்பை முதல்ல குழந்தைகளுக்காக தான் தயாரிச்சிருக்காங்க. இவங்களுடைய குழந்தைகளுக்கு கம்ஃபர்டபிளான, தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாத மாதிரி வாட்டர் ரெசிஸ்டன்டோட லைட் வெயிட்டா தினமும் போடுற மாதிரி ஒரு செருப்பு தேடும்போது அந்த மாதிரி ஒரு செருப்பு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லையா. அதனால நம்மளே அந்த மாதிரி ஒரு செருப்பை உருவாக்கலாம்னு கிராக்ஸ்ங்கிற இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. வெயிட்லெஸ்ஸா வாட்டர் ப்ரூஃபோட ஒரு செருப்பை தயாரிக்கணுங்கிறதுக்காக கிராஸ் லைட்ங்கிற மெட்டீரியலை பயன்படுத்தி இந்த செருப்பு தயாரிச்சிருக்காங்க. கூடவே இந்த செருப்புகளை ஆன்டி மைக்ரோபியல் செருப்பாவும் தயாரிக்கிறாங்க. அதாவது இந்த கிராக்ஸ் செருப்புகள்ல பாக்டீரியாக்கள் வளராது. இதனால இந்த செருப்புகள் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரி தெரியும். செருப்புடைய மாடலை கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணிட்டு ஹை டெம்பரேச்சர்ல இன்ஜெக்ஷன் மோல்டிங் மிஷின் மூலமா இந்த செருப்பை உருவாக்குறாங்க. இதனால இந்த செருப்பை பசைகள் போட்டு ஒட்டி வைக்கிறதோ நூலு வச்சு தைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே மோல்டுல இந்த செருப்பை உருவாக்கிடுறாங்க. இந்த செருப்பை பயன்படுத்த ரொம்பவும் கம்ஃபர்டபிளா இருக்கிறதுனாலயும் அதிக நாள் இந்த செருப்பு உழைக்கிறதுனாலயும் நிறைய பேர் இந்த செருப்புகளை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒவ்வொரு வருஷமும் 850 மில்லியன் பேர் செருப்புகளை இந்த கம்பெனி விக்கிறாங்க. அடுத்தது எலக்ட்ரானிக் பியானோ. 1929ல தான் முதல்ல இந்த எலக்ட்ரானிக் பியானோவை உருவாக்குனாங்க. இந்த எலக்ட்ரானிக் பியானோக்கள்லயும் புது பியானோக்களை விட ஆரம்பத்துல உருவாக்குன பழைய பியானோக்கள் தான் இப்ப வரைக்கும் அதிக விலைக்கு விக்குது. ஆரம்பத்துல பணக்காரங்க மட்டுமே பயன்படுத்தின இந்த பியானோவை சைனா கம்பெனிகள் வந்து தான் ரொம்பவும் கம்மியான விலைக்கு தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. சைனால இருக்கிற ஜின்ஜியாங் செங்கல் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி கோ லிமிடெட் இந்த கம்பெனி தான் சைனாவுல அதிகமான எலக்ட்ரிக் பியானோவை தயாரிச்சு விக்கிறாங்க. முதல்ல இந்த கம்பெனி பியானோக்கு தேவையான உதிரி பாகங்களை பிளாஸ்டிக் மோல்டுகளை வச்சு செய்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் மோல்டுகளுக்கு மேல எழுத்துக்களையும் சிம்பல்களையும் பின் பண்ணி காய விடுறாங்க. இதுக்கு அடுத்த செஷன்ல பிளாஸ்டிக்ல இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்களை கட் பண்றாங்க. ஒரு நார்மலான எலக்ட்ரிக் பியானோவை செய்யறதுக்கே 63 உதிரி பாகங்கள் தேவைப்படுது. இந்த கம்பெனில வேலை செய்யற ஒவ்வொரு ஆளும் இதோடைய உதிரி பாகங்களை ஸ்க்ரூ பண்ணிட்டே வராங்க. இது அப்படியே அடுத்தடுத்த ஆளுக்கு பாஸ் ஆகுது. எல்லாருமே சின்ன சின்ன வேலைகளை தான் செய்றாங்க. யாரு வேணாலும் இந்த வேலைகளை செய்யற மாதிரி அழகா இந்த வேலைகளை ஸ்டெப் ஸ்டெப்பா பிரிச்சு வச்சிருக்காங்க. போர்டுகளுக்கு சால்டரிங் பண்ற வேலையை மட்டும் ஒரே ஆள் செய்றாங்க. வெறும் 15 நிமிஷத்துக்குள்ள இவ்ளோ பெரிய எலக்ட்ரிக் பியானோவை செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஃபைனலா இவங்க எல்லா பட்டன்களும் ப்ராப்பரா வேலை செய்தான்னு செக் பண்ணிட்டு பேக்கிங் செக்ஷனுக்கு அனுப்பிடுறாங்க. ரொம்பவும் எளிமையான முறையில தயாரிக்கிறதுனால தான் கம்மியான விலையில இவங்களால இந்த பியானோக்கள் எல்லாம் விற்க முடியுது. அடுத்தது வேப்ஸ். ஒவ்வொரு நாளும் சைனாவுல 3 மில்லியனுக்கும் அதிகமான இந்த வேப்ஸ் டிவைஸ்களை உருவாக்குறாங்க. சிகரெட்டுக்கு பதிலா இந்த வேப்ஸை பயன்படுத்துறது வெளிநாடுகள்ல பெருமையான விஷயமா நினைக்கிறாங்க. ஆனா இதுவுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுதி. யாருமே இதையும் பயன்படுத்தாதீங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக இதை எப்படி தயாரிக்கிறாங்கங்கறத தெரிஞ்சுக்கோங்க. 1963ல அமெரிக்கன் இன்வென்டரான கில்பர்ட்ங்கிற இவரு தான் சிகரெட்டுக்கு பதிலா இந்த வேப்ஸ்ங்கிற கான்செப்ட முதல்ல உருவாக்குனாரு. ஆனா அப்ப இருந்த டெக்னாலஜி வச்சு இவரால இந்த டிவைஸை உருவாக்க முடியல. அதுக்கப்புறம் 2003ல சைனீஸ் பார்மசிஸ்டான ஹான்லிக்ங்கிற இவரு தான் லங் டிசீஸால பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த வேப் டிவைஸை உருவாக்குனாரு. இதுல இருந்து அதிகமா புகை வந்ததுனாலயும் இத பிடிக்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கிறதுனாலயும் ஒரு கட்டத்துல சிகரெட்டுக்கு பதிலா நிறைய பேர் இத பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்குள்ள நிக்கோட்டினை லிக்விடா வச்சிருப்பாங்க. இப்ப நிறைய ஃபிளேவர்கள்ல இந்த நிக்கோட்டினை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனாவுல தான் இந்த வேப் டிவைஸ அதிகமா தயாரிக்கிறாங்க. நிறைய மாடல்கள்லயும் நிறைய கலர்கள்லயும் இந்த டிவைஸ் வருது. மாடலுக்கு ஏத்த மாதிரி பிளாஸ்டிக் மோல்டுகளை உருவாக்கி இதுக்குள்ள பஞ்ச வச்சு பேக் பண்றாங்க. இந்த மிஷின் மூலமா இதுக்குள்ள நிக்கோட்டினை ஃபில் பண்றாங்க. அதுக்கப்புறம் ரீசார்ஜிங் போர்ட்டை இதோட அடியில கனெக்ட் பண்றாங்க. பேட்டரி ஃபுல் சார்ஜ்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு சார்ஜிங் போர்ட்டோட பேட்டரியை கனெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவைஸ்ல இந்த மிஷின் ஒழுங்கா வேலை செஞ்சு புகை வருதான்னு செக் பண்றாங்க. ப்ராப்பரா ஒர்க் ஆகுற டிவைஸ்கள்ல இந்த மிஷின்ல வச்சு மோல்ட் பண்ணி ஸ்டிக்கரை ஒட்டுற செஷனுக்கு அனுப்புறாங்க. ஸ்டிக்கரை ஒட்டிட்டு இது சார்ஜ் ஏறுதான்னு செக் பண்றாங்க. இந்த டிவைஸ்ல வச்சு செக் பண்றது மட்டும் இல்லாம ஃபைனலா இங்க வேலை செய்யறவரும் இத ஸ்மோக் பண்ணி செக் பண்றாரு. இத பயன்படுத்துறது ரொம்பவே கெடுதி. அதனால யாருமே ஸ்மோக்கிங்கையோ இந்த டிவைஸையோ ட்ரை பண்ணி கூட பார்க்காதீங்க. அடுத்தது பேஸ்பால். 1846ல இருந்து இப்ப வரைக்கும் 187 வருஷத்துக்கு மேல இந்த பேஸ்பால் கேமை விளையாடிட்டு இருக்காங்க. புது பேஸ்பாலை விட செலிபிரிட்டிகள் சைன் பண்ண பழைய பேஸ்பால்களே பல லட்சங்களுக்கு விக்குது. பழைய பேஸ்பால் பிளேயர்களுடைய போட்டோஸ்களை கூட சிலர் பல கோடிகளுக்கு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பேஸ்பாலுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸே இருக்காங்க. பேஸ்பாலுக்குள்ள இருக்கிற இந்த ரப்பர் பந்து, கார்க், ரப்பர் கேசிங், லெதரையும் வச்சு பண்றாங்க. முதல்ல இந்த ரப்பர் பாலுக்கு மேல லைட்டெக்ஸை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது மேல நூலை சுத்துறாங்க. மொத்தமா இதுக்கு மேல 3 வகையான நூல்களை சுத்துறாங்க. ஒவ்வொரு பாலும் 4ல இருந்து 4 அவுன்ஸ் வெயிட்
சுத்திட்டு வர வரைக்கும் இந்த நூலை சுத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ல கம்ம தடவி இந்த பாலை சுத்த விடுறாங்க. ஃபைனலா இந்த அச்சியை வச்சு இதுல இருக்கிற லெதர் பீஸுகளை கட் பண்றாங்க. லெதர் கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா வரணுங்கிறதுக்காக ஈர துணியில சுத்தி ஊற வைக்கிறாங்க. கடைசியா நூலை சுத்தின பாலுக்கு மேல இந்த லெதரை ஒட்டி நூலை வச்சு தைக்க ஆரம்பிக்கிறாங்க. நூல் ஸ்டிஃபா இருக்கணுங்கிறதுக்காக இந்த நூல்ல மெழுகு தேய்ச்சு பாலை தைக்கிறாங்க. இப்ப வரைக்கும் பாலை தைக்கிறதுக்கு மிஷினை பயன்படுத்தாம கைகளால தான் தைக்கிறாங்க. தைச்ச பால்களை இந்த மிஷின்குள்ள அனுப்பி சுத்த வச்சு பாலை ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வராங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். 1951ல ஜப்பான்ல இருக்கிற டோஷிபாங்கிற நிறுவனம் தான் முதல்ல ரைஸ் குக்கரை உருவாக்குனாங்க. ஆனா சைனா தான் இப்போ அதிகமான ரைஸ் குக்கர்களை ரொம்பவும் கம்மியான விலையில தயாரிச்சு விக்கிறாங்க. ரைஸ் குக்கருக்கு நடுவுல இருக்கிற இந்த அலுமினியம் பாத்திரத்தை செய்யறதுக்கு அலுமினியத்தை அதிக வெப்பத்துல உருக்கி இந்த மாதிரி அச்சுகளை ஊத்தி செய்யறாங்க. அதுக்கப்புறம் இத பாலிஷ் பண்றாங்க. இதுக்கு அடியில தான் ஈட்டிங் பிளேட்ஸை ஃபிக்ஸ் பண்றாங்க. இது 160 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பத்தை ஏற்படுத்தும். ரைஸ் குக்கருக்கு சென்டர்ல இருக்கிற இந்த அலுமினியம் பவுலும் ஹீட்டிங் பிளேட்ஸும் தான் ரொம்பவே முக்கியம். மீதி எல்லாமே வெறும் பிளாஸ்டிக்கும் ஒரு சின்ன போர்டும் தான். சைனாவுல ரைஸ் குக்கரை நிறைய மாடல்கள்ல செய்யறாங்க. மாடலுக்கு ஏத்த மாதிரி பிளாஸ்டிக் உதிரி பாகங்களை வச்சு இதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக் டிஜிட்டல் ரைஸ் குக்கர்களுக்கு பின்னாடி இந்த ஒரு சின்ன போர்டையும் ஃப்ரண்ட்ல இந்த டிஸ்ப்ளேவையும் ஃபிக்ஸ் பண்றாங்க. எல்லா வேலைகளையும் பிரிச்சு செய்யறதுனால யாரு வேணாலும் இந்த வேலையை ஈஸியா செய்யலாம். ஃபைனலா இதுல ஸ்டிக்கரை ஒட்டி இது ப்ராப்பரா வேலை செய்தான்னு செக் பண்றாங்க. இதுக்கப்புறம் பேக்கிங் செஷன்ல கவரை போட்டு கேட்டலாக வச்சு சேல்ஸ்க்கு அனுப்பிடுறாங்க. ஓகே வியூவர்ஸ், சைனாவுடைய இந்த தயாரிப்பு முறைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.